சோஷியல் மீடியால சமீப நாட்களா பரவலா பேசப்படுற பாடகி சுவாகதாவோட பாலியல் குற்றச்சாட்டு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் சோஷியல் மீடியால பேசப்படுற போஸ்ட்ல எல்லாத்துலயுமே கமெண்ட் செக்ஷன்ல பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனை எல்லாரும் குறிப்பிடுறாங்க. இந்த சமயத்துல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரமா அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாடகி சுவாகதாவோட பாலியல் குற்றச்சாட்டு விஷயத்துல குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு மக்கள் காரசாரமா விவாதிச்சுட்டு இருக்க இந்த சமயத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் ஜேம்ஸ் வசந்தனை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சமயத்துல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுவாகதா குறிப்பிட்ட அந்த ஒரு இசையமைப்பாளருடைய காம வேட்டை இன்னுமே தொடர்ந்துகிட்டு இருக்கணும். அந்த இசையமைப்பாளர்னால பல இளம் பெண்களுக்கு பல அவலங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி பல அவலங்கள் நடக்காம இருக்கிறதுக்கும் பல பெண்களை காப்பாத்துறதுக்காகவும் அவருடைய பேரை வெளியில சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நாம சுவாகதாவை பேர் சொல்ல சொல்லி நம்ம வற்புறுத்த முடியாது. ஆனா அவங்க சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல அந்த இசையமைப்பாளர் யாரு அப்படின்ற க்ளூஸை தெள்ள தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க நினைச்சா இன்னும் சில நிமிஷங்கள்லேயே அவர் பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த விஷயத்துல கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் ஜேம்ஸ் வசந்தனை குறிப்பிட்டிருந்த நிலையில ஜேம்ஸ் வசந்தன் அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கிறது சர்வசாதாரணம், இதை கடந்து போறது தான் நல்லது அப்படின்னு இந்த விஷயத்த ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.